குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிஜி ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாட்ரிக், அதுக்கப்புறம் மாடர்ன், இதுதான் டிசைடிங் அத்தாரிட்டியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லாம் படிச்சிருப்போம். பீரியாட்ரிக்குங்கிறது நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி மாடர்னும் நிறைய படிச்சிருக்க மாட்டோம். அதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு. நானும் இதை அட்டன் பண்ண தான் செஞ்சேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி ஒரு 10 பக்கம் படித்தா அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் உங்களால் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சென்டரில் சேர்ந்து படிக்கிறதோ இல்லை நமக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறத டீச் பண்ணுறதை படிக்கிறதோ முக்கிய மாதிரி எனக்கு இது தெரியலை இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும். என்னென்னா நமக்கு எப்படி கொஸ்டின் தெரியுது, அது எந்த ஒரு கான்செப்டில் நம்ம அதை பார்க்குறோங்கிற முறையில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கதை புக் எப்படி வாசிப்பீங்க? சாதாரணமாக வாசிப்போம், ஆனால் அந்த லைன் எல்லாம் அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் புக்கை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸும் இருக்காது, உங்கள் மைண்டும் சோர்ந்து போகாது. ஒரு ஈஸியாக இருக்கும், படிக்கிறதும் ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். அதனால் தெளிவாக படிங்க. ஓகே, இல்லை சும்மா சாதாரணமாக ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அடுத்த கிளாஸில் மாடர்ன் போடலான் இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. தேங்க்யூ.